ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேதவசனம் பார்ப்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். ஆமென். இப்ப கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் அப்படின்னா என்னன்னா, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து என்ன பண்ணுவாரா? ரட்சிப்பாராம், காப்பாற்றுவாராம். அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்காக என்ன பண்ணுவாராம்? வைத்து விடுவாராம். அப்ப ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு அடைவார்கள். இந்த வசனத்திலிருந்து எனக்கு ஆண்டவர் என்ன பேச சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகம் உங்களுக்கு சோதனைக்குண்டான ஒரு வாழ்க்கையிலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலை செய்வேன், நான் சோர்ந்து போயிடுவேன், எனக்கு எல்லாமே சோதனையா இருக்கும், நான் ஒரு விஷயத்த செய்வேன், எல்லாமே தடங்களா இருக்கும், அந்த மாதிரி சோதனை கிடையாது. பரீட்சிக்கிறதுக்காக இந்த உலகம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன இதுல இன்னும் ஆழமா நீங்க போய் பாத்தீங்கன்னா, இந்த மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலக பிரகாரமா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வாழ்க்கை நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், இதில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே ஆண்டவர் நம்மளை படைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகம் ஆண்டு கொள்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இங்க இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்க, நீங்க அதிகாரம் செலுத்துங்க, நீங்க சாப்பிடுங்க, நீங்க சொத்து சேருங்க, நீங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து சேருங்க, நீங்க இப்படிதான் இந்த உலகத்தை வாழணும், வாழ்ந்துட்டு நல்ல முறையில மறித்து போங்க அப்படின்னு ஒரு ராங் டீச்சிங் இங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்பயுமே ஆசீர்வாதமான வசனங்களை சொல்லி பிரசங்கிப்பார்கள். ஆசீர்வாதத்தையே சொல்லுவாங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும், உங்க ஆடு மாடு நல்லா இருக்கும், நீங்க செய்யற வேலையெல்லாம் உங்களுக்கு கை கூடும், ஏதோ ஜோசியக்காரன் சொல்றது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை எதுக்காக இந்த உலகத்துல படைத்திருக்கிறார்னா, சோதனை காலமாக, சோதனை முன்னோட்டமாக ஆண்டவர் இங்கே நம்மை படைத்து வைத்திருக்கிறார். அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான சோதனை காலத்தை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஜெயத்தை, என்ன இந்த காலம் எல்லாமே ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையானதான செய்திருக்கிறார், நம்ம வாழ்றதுக்காக தானே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, கண்டிப்பா வாழ்றதுக்காக கொடுத்திருக்கிறார். இந்த வாழும்போது எது நன்மை எது தீமை என்று அறிந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு நம்ம சரியா கொடுக்கணும். அதை விட்டுட்டு உலக பிரகாரமா இன்னைக்கு படிப்பு தான் முக்கியம்னு சொல்லி படிச்சுக்கிட்டு, அப்புறம் இந்த உலகத்துல பிசினஸ் தான் முக்கியம்னு பிசினஸ் பின்னாடியே போயிட்டு, அப்புறம் நம்ம காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலைகளெல்லாம் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே ஒழிச்சு, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த சோதனை முன்னோட்டத்துல நாம இடம்பெறாதபடி இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணுது, இந்த பண ஆசையிலையும் மற்ற எல்லா இச்சைகளிலையும் நம்ம ஒடுக்கி நம்மளை இந்த உலகம் ஆண்டு கொள்ளும்படியாக, ஆண்டவரிடமிருந்து நம்மளை வேறு பிரித்து சாத்தானின் பிள்ளையாக அவன் பின் செல்லும்படியாக இந்த உலகம் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, ஏதோ பைத்தியம் மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த மக்கள் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க முழுக்க அவரை நமஸ்கரிக்கவும், அவரை தொழுது கொள்ளவும், அவருக்கு நன்றி படையலை நாம் படைக்கவும் மாத்திரமே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய சோதனை காலமாக இந்த காலம் இருக்கிறது. என்ன இப்ப போனீங்கன்னா, எப்படி டீச் பண்ணுவாங்கன்னா, இந்த உலகத்துல நீங்க வாழ்ற கொஞ்ச காலத்துல நல்லா வாழ்ந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து சேர்த்துட்டு நீங்க நல்லா படிச்சுட்டு இந்த ஊர்லயே உன்னை விட பெரிய ஆள் யாரும் இருக்கக்கூடாதுன்ற பேரை வாங்கிட்டு செத்து போகணும் அப்படின்னு சொல்லி டீச் பண்ணுவாங்க. இது முழுக்க முழுக்க ராங் டீச்சிங். நீங்க இருக்கிற இடம் தெரியக்கூடாது, நீங்க உங்களுடைய அரை கதவை பூட்டிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஜெபம் பண்ணி அவரிலே தரித்திருந்து அவர் சொல்ற வசனங்களையும் அவர் உங்கள்கிட்ட ஆவியானவர் வெளிப்படுத்துகிற அந்த காரியங்களை குறித்து நீங்கள் காத்திருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற ஒரு மக்களாய் நாம் வாழ வேண்டும். என்னன்னா, ஆரம்ப காலங்கள்ல இருந்து இன்னைய வரைக்குமே நம்மளுக்கு என்ன டீச் பண்ணப்பட்டிருக்குன்னா, ஆசீர்வாதத்தை பத்தி தான் டீச் பண்ணியிருக்கேன். நீ நல்லாவே இருப்ப, நீ நல்லாவே இருப்ப. நான் சொல்றேன், நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம். ஏன்னா ஆண்டவருக்கு நம்ம பெரிய துரோகிகளாய் நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம், சாத்தாவின் பிள்ளைகளாய் நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம செய்யறது எதுவுமே உருப்படாது. நம்ம செய்யறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்துல நீங்க என்னதான் நீங்க
உங்களுடைய சுய முயற்சியில செய்தாலும் அது கைக்கூடியே வராது. இன்க்ளூடிங் மீ, எனக்கும் நான் அதே தான் சொல்றேன். இது சாபம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, அவரை தேடுகிற தேடலை நீ பெற்றுக்கொண்டு உன் சந்ததியாருக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இப்படியாய் பிரசங்கம் செய், இப்படியாய் ஊர் மக்களுக்கும் உன்னுடைய நாட்டு மக்களுக்கும் நீ போய் பிரசங்கம் செய்ய, என்னை பற்றி நீ சொல்லு, ஆண்டவரை குறித்து நீ பேசு, நான் பெரியவர், நான் ராஜாதி ராஜா, உங்களுக்காக ஒரு சிங்காசனத்தை அங்க நான் ஏற்படுத்த போகிறேன், நீ எனக்காக பேசுன்னு சொல்லி ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே கை விட்டுட்டு அப்படியே இந்த சாத்தானுக்கு தகுந்தாது போல, இந்த உலகத்துக்கு தகுந்தது போல நம்ம அப்படியே அவன் பின்னாடி போயிட்டோம்னா நம்ம சோதனையை ஜெயம் கொள்ளாதபடி சாத்தான் நம்மளை என்ன பண்ணிடுவானா, கண்களை மறைத்து விடுவான், காதுகளை அடைத்து விடுவான். நம்ம வாய்களை கூட பேச முடியாதபடி, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் பேச வேண்டிய இடத்துல ஆண்டவருடைய வசனத்தை பேசாதபடி வாய்கள் கூட அடைக்கப்படும். அப்படியாய் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்புக்காகவும் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அக்கிரமக்காரர்களை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைத்திருக்கிறார். அப்ப ஆக்கினைக்குள்ளாக அக்கிரமக்காரர்கள் யாரு? அக்கிரமக்காரர்கள் இந்த நாட்கள்ல அப்படின்னா, நான் எப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, என்னால ஜெபம் பண்ண முடியுது, வேத வசனங்களை சரியா வாசிக்க முடியுது, பிரசங்கிக்க கூட முடியுது. ஆனாலும் எனக்குள்ள ஒரு அசுத்தாவி பிடித்தவனாய் நான் என்ன பண்றேன்னா, யாரோட வளர்ச்சியை பார்த்தும் நான் சந்தோஷப்படுறதில்ல. மேன்மையாக சொன்னால் என் காதுகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இது இன்க்ளூடிங் மீ, என்னுடைய பிராக்டிஸ் லைஃப்ல கூட நான் சொல்றேன். யாராவது வாழ்ந்திருக்காங்க, யாராவது ரொம்ப நல்லா இருக்காங்க, என்னுடைய சகோதரன் ரொம்ப வசதியா இருக்கான், ஃப்ரெண்டு ரொம்ப வசதியா இருக்காருன்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவனுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை வந்துருச்சான்னு எனக்கு மனசு கேட்கும்படியாய் என்னுடைய சிந்தனைக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டு இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, அந்த தேவ பக்தியிலிருந்து நீங்க வழி விலகி போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இந்த இடத்துல அப்படிதான் சொல்றாங்க. நீங்க அதுக்குண்டான ஒரு ஒரு பக்கா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா, ஒரு டூலா நீங்க அந்த இடத்துல இல்லாதபடி பிசாசு உங்களை வழி தப்பின ஒரு ஆடாய் மாற்றி விட்டான் என்றுதான் அர்த்தம். இந்த நேரத்துல அக்கிரமக்காரனை போல நான் தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கிற நான் சமயத்துல அக்கிரமக்காரனாய் என்னுடைய மைண்டு, என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தை மாற்றப்படுகிறது. இந்த மாதிரி சமயத்துல நம்ம ரொம்ப பயபக்தியாய் இந்த மாதிரி நேரத்துல பிசாசை நாம் இனம் கொண்டு அவனை விரட்டி அடிக்கிற சக்தியை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஜெபத்தின் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்க பாருங்களேன், பாவம் செய்த யூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயத்தை வரப்பண்ணி சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் இன்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமீன். லோத்துவை போல இந்த பாவ உலகத்திலே நாம் மாட்டி சிக்கி தவித்து நாம் வலித்தப்பின ஆடாய் போய்விடாதபடி நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்து அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நம்ம காத்திருந்து ஜெபம் செய்து அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து அவர் வழியில், அவர் சொல்கிற வழியிலே நாம் போகிறதுக்கு உண்டான முயற்சியை நாம் எடுப்போம். நம்ம பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுப்போம். தயவு செய்து இந்த உலகம் சொல்லும், இந்த உலகத்துல எல்லாத்தையும் நீ ஆண்டு அனுபவித்துக்கொள், கிடைத்த மட்டும் நீ வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஆனா இப்ப எனக்கு கொஞ்ச நாளா என்ன சொல்லுது, என்னுடைய மைண்ட் என்ன சொல்லுதுன்னா,
நீ எதுக்கு நீ அவங்களோட எல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, என் நேரத்தை என்னோட செலவு செய்ய, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம போயிட்டு இந்த டூர்லாம் போயிட்டு இருக்க. என்னுடைய மைண்ட் அப்படி சொல்லுது, நீ எதுக்கு நீ தேவையில்லாத மக்களோட பேசி பழகிட்டு இருக்க, உன் நேரத்தை தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்க. ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கு. காலை மாலை இரவு எப்படி தானியேலை போல ஜெப வீரனாய் மாற வேண்டும். 1000 எதிர்ப்புகள் உங்களிடம் வைக்கப்பட்டிருந்தாலும், முத்திரை மோதிரமே கொடுத்து பூட்டப்பட்டாலும், நீ போடப்பட்டாலும், ஆண்டவருடைய பிள்ளைகள் சிங்கத்தின் வாய் கட்டப்படும். தானியேலை விடுவித்த தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அதுதான் தோணுது. நம்ம இந்த உலகத்துல இப்படிதான் தேடல் இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை ஆண்டவர் அனுமதித்தால் அதை பெற்றுக்கொள்ளுங்கள், ஒரு அனுமதிக்கவில்லை அதை அடைத்து போட்டால் தயவு செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எனக்கு கூட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்துச்சு. இங்கே ரொம்ப 1 மாதத்துக்கு முன்னாடியே பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் கடைசி நேரத்தில் அந்த ப்ரோக்ராம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஏன்னா திருச்சிலேருந்து நான் சென்னை வரைக்கும் காரில் வரணும், அதுக்காக நேரம் ரொம்ப டைம் செலவாகும். இன்னொன்று நிறைய நாங்கள் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய ரோடு ரிஸ்க் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் என்னை அதிலிருந்து காப்பாற்றி இருக்கிறார். பெரிய ஒரு ஆபத்திலிருந்து என்னை விலக்கி காப்பாற்றி கொண்டார் என்று தான் நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையில கூட நான் சொல்கிறேன், உங்களுடைய டெய்லி லைஃப் ஒரு சாட்சியுள்ள லைஃபாக மாறட்டும். தினந்தோறும் வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாறட்டும். என்ன சாட்சி அப்படின்னா, நீங்க காலையில டீ சாப்பிட்ற இடத்துல இருந்து நீங்க மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டு நீங்க தூங்குற வரைக்கும் வேலை செய்யற பணியா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், ஆண்டவருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையாய் மனசுக்குள்ள சொல்கிற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீர்கள். ஆனால் நீங்க உண்மையாகவே தேவ பக்தியிலே இருக்கிறீர்கள். ஒருவேளை மற்றவர்களுடைய வளர்ச்சி என்னை பொறாமைப்படும்படியாய், எனக்கு எரிச்சல் ஊட்டும்படியாய் நான் ஒருவேளை என்னுடைய மனசுக்குள்ளே இப்படி ஒரு திங்கிங் வருது, ஒருவேளை ஒரு போராட்டம் வருகிறது என்றால் நாம் தேவ பக்தியிலிருந்து விலகி இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அவர்களே நிலைத்திருந்து நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்மளோடு பயணிக்கிற உறவுகளையும் நண்பர்களையும் ஆண்டவருடைய வழியிலே நடக்க பயிற்சிப்போம். ஆண்டவரோடு நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் வழியாக நம்மளை ஆற்றி தேற்றி வழி நடத்துவாராக. ஆமென்.